கிங் ஆஃப் தீபக் கோடிருமாக போட்டியில் கலந்துள்ளார். காட்சில்லா சிவா. I am the game of the referee. Hi peoples. இன்னைக்கு லொல்லு பசங்க சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம். முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறோம். அந்த பாக்ஸில் இங்கிருந்து பாலை த்ரோ பண்ணுவாங்க. அந்த பால் கரெக்டாக அந்த பாக்ஸ் விழுந்தா ஒரு ஆம்லெட் சாப்பிடலாம். த்ரோ பண்ணுவீங்க. மிஸ் ஆனவங்க ஆம்லெட் கிடையாது. அவங்க அடுத்த ரவுண்டில் போட்டால் மட்டும்தான் அடுத்த ரவுண்டில் போட்டால் மட்டும்தான் அவங்க ஆம்லெட் சாப்பிடணும். சரிங்களா? இதில் கலந்துக்கு போகிற யாருன்னு நான் சொல்ல பார்த்தீங்களா? காங் விஸ் காட்ஜில்லா, அதாவது காங் தீபக், காட்ஜில்லா சிவா, இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஐ எம் ஆல்வேஸ் வெப்ரி. ஓகே, இப்போ போட்டிக்கு தயாராகிட்டீங்களா? இதில் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 ஆம்லெட் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு 5 சான்ஸ். யாரு கரெக்டாக போடுறாங்களோ அவங்க போட்டவங்க ஒரு ஆம்லெட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். போடாதவங்க சாப்பிட முடியாது. 5 சான்ஸ்லேயும் இல்லைனாலும் உங்களுக்கு ஆம்லெட்டே கிடையாது. 5 சான்ஸ்லேயும் 2 தடவை 3 தடவை யார் போடுறீங்களோ அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 5 தடவை போட்டிங்கன்னா நீங்கள் 5 ஆம்லெட் நீங்களே சாப்பிட்டுக்கலாம். போனஸ் ஒரு ஆம்லெட் நாங்கள் வாங்கி தரேன். ஓகே கேமராமேன்? ஓகே, இப்போ நான் அந்த பக்கம் போகிறேன். நீங்கள் பாலை போடுறீங்க. யார் கரெக்டாக போடுறீங்களோ அவங்க ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். ரைட்டா? அடுத்து நீங்கள் போடுவீங்க. நீங்கள் போட்டால் சாப்பிடலாம், போடலைன்னா அப்புறம் அடுத்த ஒன்று தான். போட்டா உங்களுக்கு போடாட்டி வேற ஒருத்தர் 2 பேருக்கு என் வாழ்த்துக்கள். அப்பா எவனுமே போடக்கூடாது. ஆம்லெட் நானும் கேமராமேன் மட்டும் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நான் போய் அந்த பக்கம் நிற்கிறேன். இந்த பக்கெட்டில் தான் நீங்கள் பாலை போடணும். ஓகேவா? இப்போ பாலை நான் கேமில் இருக்க 2 பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ அவங்க பாலை அங்கேருந்து போடுவாங்க. போட்டாங்கன்னா கரெக்டாக டப்பாவில் பாலை போட்டாங்கன்னா அவங்க ஒரு ஆம்லெட் எடுத்து சாப்பிட்றலாம். ஓகேவா பாய்ஸ்? ரெடியா? ஓகே, ஜூட் டேக். இதை கூட குரங்கு மாதிரி தான் முடிக்கிறாங்கடா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. டே அப்புறம் கடிச்சுக்குவாங்களா இருக்குது. காட்சியிலாவே கதறி மூஞ்சி பார்த்தா. கிங் காங்கே கிறுக்கு பிடிச்சி எடுத்து போயிரு. தீபக் மூஞ்சி பார்த்தா. ஓகே, ஸ்டார்ட். கரெக்டா பாக்ஸில் போடுங்க. சிவா முதல்ல போட்டது வெரி பேட் மிஸ்ஸிங். இப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து போடுறத பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. கிரிக்கெட் விளையாடுறது வாழ்க்கையில் பார்த்தது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கேவலமாக த்ரோ ஆகுது. ஐ அம் தி ப்ரோ பிளேயர் மேன். போடுங்க, நீங்கள் போடுங்க. குரங்கு தீபக் நக்கி போடுறானே. ஐயோ, நெஞ்சு வெளியேற இருக்க மாட்டேங்க இவனுக்கெல்லாம். 2 பேரும் ஆம்லெட் கிட்ட கூட போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ஜஸ் எப்படி அடிப்பார். 2 பேருமே ஃபர்ஸ்ட் இதில் மிஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம். இவனுக்கெல்லாம் இன்னும் கையில் கொண்டே கொடுத்தா கூட போட மாட்டான்னு இருக்குது. இவனையெல்லாம் நம்பி கேம் ஓடாதக்கு வச்சு என்னை அலைய விட்டுட்டு காணுங்க. ஒரு ஆம்லெட் எடுத்து வைங்க. நான் வர்ணனை பண்ணதை விட பால் பொறுக்கும் நேரம் அதிகமாக இருக்குது. இப்போ வேற சிவா அவர்களால் 2வது தடவை அற்புதமாக போட்டுவிட்டார். நீங்கள் ஒரு ஆம்லெட் எடுத்து சாப்பிடலாம். அவர் சாப்பிட சொல்லுங்க. ஒரே வாயில் முழுங்க. குட். நீங்க காட்சிலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்க வாயை பார்க்கும் போதே தெரியுது. டேய் வெயிட் ஆக்கல. வெய் நீ பால் போட்டா மட்டும் தான் ஆம்லெட் தரணும். நீங்க 2வது ரவுண்ட் அற்புதமாக விளையாண்டுருக்கீங்க. போதும் ஆம்லெட் கையில் ஆயிடும். இப்பொழுது குரங்கு தீபக் அவர்கள் அவர் 2 போடுவார். போடுங்க. கரெக்டாக போட்டால் நீங்களும் ஒன்று நினைக்கிறீங்க சாப்பிடலாம். டேய் அப்படிதான். ஆம்லெட் நீ பார்க்க கூட கூடாதுடா. இப்போ 3வது ரவுண்டு காட்சில்லா மண்டையன் சிவா அவர்கள் போட போறாரு. அனைமா இப்போ போற பார்க்க பார்த்தா சிவா தான் சாப்பிடுவார் நினைக்கிறேன். ஓகே சிவா போடுங்க. கரெக்டாக போடுங்க. அப்படிதான். குறி வச்சுட்டீங்களா? குறி வச்சா போட்டுருவாரு அவரு. இதையே போட முடியல. நீங்க நாளைக்கு ஏண்டா சரி கிங்காங் நீங்களாவது போட்டு ஒன்று நினைக்கி சாப்பிடுங்கன்னு பார்க்கலாம். 3வது ரவுண்டு 3 ரவுண்ட்லையும் நீ தோத்துருக்க தம்பி. ஏன்னா உனக்கு ஆம்லெட் ரொம்ப சிரமம். 2 ரவுண்ட் இருக்குது. ஆளுக்கு 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 5 ரவுண்டில் இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. ஆளுக்கு 2 ரவுண்டு. சரியா? இந்த 4 ரவுண்டு இது யார் போடுறீங்களா சாப்பிடலாம். சரியா? இப்போ காட்சில்லா மண்டையன் அவர்கள் குரங்க மாதிரியே பார்த்து கொண்டு இருக்கார். போடுங்க. ஓம். ஓகே,
4 ரவுண்டு போட்டார் சிவா. அதில் ஒரு ஆம்பளை தான் ஜெயிச்சிருக்காரு. மிஸ்டர் கருப்பு காட்டேரி அவர்கள் 3 ரவுண்டு போட்டிருக்கிறீங்க. இது 4வது ரவுண்டு. இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்குள்ளே நான் திங்கிறதுக்கு பாருங்க. ஏய் மிஸ்டர் 3 ரவுண்டு முடிஞ்சது. இப்போ அங்கே கொடு, கிங் காங்கிட்ட கொடு. என்ன கண்ணு காங் போடுங்க. கிங் பாக்ஸில் போடுறானா ஏன் இல்ல நீ தடுத்துட்டப்பா மறக்க கூட பிஞ்சு சர்பி அடிப்பேன். போடுறதுக்கு வக்கில்ல இல்லை, தடுத்துட்ட படுத்துட்டு கிடக்குது. காங் உங்களுக்கு காட்சியெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்டு போடுங்க மிஸ்டர் குரங்க கோயந்தன் அவர்களே. அவன் போடண்டா. இப்பதாங்க அவர் போட்டாரு. ஐயோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது இவனுக்கு பண்றதை பார்த்து. உனக்கு லாஸ்ட் ரவுண்டு. காட்சியில போய் சொல்லாது. காட்சியில போய் சொல்லாது. காட்சிலாம் மாட்டேன். எனக்கு லாஸ்ட் ரவுண்டு கரெக்டா போட்டா இன்னும் ஆம்லேட் எடுத்து சாப்பிடலாம். முடியலன்னா சாமி கும்பிட்றானுங்க. முடிஞ்சா சாமியே மறந்துடுவானுங்க. அந்த வரையும் உளுந்துடக்கூடாது. வெரி பேட், வெரி பேட். ஓகே, இப்பொழுது தீபக் அவர்களுக்கு மரியாதை கொண்டாந்து வைடா. ஏங்க ஒரு பால் போட்டதுக்கு அந்த போனஸும் இல்ல கக்குசும் இல்ல கொண்டு வைடா. நீ கிழிச்சிருவ. நீ இன்னும் ஒன்னு வாரம் நீ போடல. இதை போட்டா மட்டும்தான் நான் எதுக்கு இந்த தட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா இவன் இன்னும் ஒன்னோட போடல. இந்த லாஸ்ட் ரவுண்டு போட முடியினாலும் தட்டை எடுத்துட்டு ஓடி நினைக்கிறேன். மரியாதை தட்டை வச்சா உனக்கு லாஸ்ட். இவன் முடிவு பண்ணிட்டேன். போட்டா ஒரு ஆம்லேட் எடுத்த கொடுப்பானுங்க. போடாம தூக்கிட்டா 4-5 ஆச்சு பிளான் பண்ணிச்சு. நாய் வெயிடா. கேம் பினிஷிங் இருக்குது. ஆம்லேட் வை. கரு நாய மூஞ்சி வை. ஆமா இவரு எல்லாம் இப்ப போட்டு கழட்டிட்டாரு. தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறா. நானே வச்சுக்கிறேன். இவன் மேல நம்பிக்கை இல்ல. சான்ஸ் ஒண்ணுதான் இருக்குன்னா ஆம்லேட் 3 இருக்குல்ல இருந்துட்டு போகுது. நாங்க ஒரே பால் தூக்கிட்டு ஓடிடுவோம். நீ இவன் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால வெப்படியாகி நானே ஆம்லேட் எடுத்து கையில வச்சுக்கிறேன். இந்த உனக்கு லாஸ்ட் பால் போடு நாய. நீ இதை எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்கல்ல. கேமரா மணிக்கே தெரியாது இதை எதிர்பார்த்துக்க மாட்டாரு. போடு. இத போடலன்னா எப்படி ஆகி நாங்க தான் சாப்பிடுவோம். ஆண்டவா இந்த நாய் போடக்கூடாது. நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ கடைசியில இப்ப இவர் போட்டதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மக்களே, இவன் பக்கத்தால வந்து ஆம்லேட் எடுத்துட்டு வந்துட்டார். அதனால லாஸ்ட் வந்து நாய் கரெக்டா போட்டுச்சு. ஏன்னா அப்படியே போடும் போதெல்லாம் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எச்சி ஊத்திட்டே மைண்ட் செட் மாறிடுச்சு. இது அக்கறை எடுத்துட்டு வந்து கரெக்டா பாலை போட்டான். சரி தோஞ்சவோ ஒன்னு போட்டதுக்கு ஒரு ஆம்லேட் கொடுத்துடலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஆம்லேட் ஜெயிச்சிட்டீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. ஆறுதல் பரிசு. ஆறுதல் பரிசுலாம் இல்ல. உனையெல்லாம் கூட்டிட்டு வந்து சொந்த காசு போட்டு ஆம்லேட் வாங்கி கொடுத்தே பெருசு. இதுல ஆறுதல் பரிசு வேற எவ்வளவு. ஹை பீப்பிள்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா 5 ரவுண்ட்ல ஆளுக்கு ஒரு ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் மீதி 2 பேர் தட்டிலே 2 ஆம்லேட் இருக்கு. அதனால இப்போ மறுபடியும் ஆளுக்கு ஒரு 3 சான்ஸ் கொடுக்க போறேன். ஏன்னா வின்னர் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அதுக்காக இப்போ அந்த 3 சான்ஸ்ல யாரு அதிகமாக போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, இப்போ உங்களுக்கு மறுபடியும் 3 சான்ஸ் தரேன். நீங்கள் பாலை கரெக்டாக போட்டீங்க சாப்பிடலாம். அப்படி யார் போடலையோ அவங்க தோத்ததாக அர்த்தம். வேடிக்கை பார்ப்பீங்களோ இல்லை? ஓகேவா? கேம் ஸ்டார்ட். கமான். இப்பொழுது காட்சிலா சிவா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. மைண்டை ரிலாக்ஸ் ஆச்சு போடுங்க. அப்படி போடுங்க. யாரா என் பெடைக்கு முன்னாடி கேமரா எடுக்கிற? டேய் முன்னாடி வாடா. போடுங்க. இவங்க தியானமே பண்ண போயிட்டானுங்க. போரா பத்திட்டு போட்டுருவீங்களா? வெரி குட். நல்லா போடுறீங்களே. பாக்ஸை தவிர்த்து வெளியே நல்லா போடுறீங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சுங்க. இப்போ நீ ஏன் போடு. போன கேமில் அவன் ஃபர்ஸ்ட் போட்ட. இப்போ நீ போடு. ஏய் மாதிரி தலையை வச்சுக்கிட்டியா? ஓ கடைசி வரைக்கும் ஆம்லேட் எடுத்துக்க மாட்டேடா. 2 ஆம்லேட் எனக்கு தரடா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. போடுங்க போடுங்க. அருமையா 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 அருமையா. கருங்கோரங்க அவர்களே, நீங்கள் 2வது ரவுண்டு ஆரம்பிக்கிறீங்க. அதான் மிஸ்டர் குடுறா ஆம்லேட் திங்கிறக்கே தெரியுதா? நான் பால் உள்ள விட மாட்டேங்க. ஓ குரங்குக்குன்னு ஒரு கேம் வச்சா அது உனக்கு வைக்கலாம். உனக்கு லாஸ்ட்டு. நல்லா பேனெல்லாம் இருக்காரு பார்த்துட்டு பொறுக்கி எரிஞ்சிட்டு போடு. ஐயோ நல்ல வேலைடா. இன்னும் அங்கே வச்சு தேக்காம இருக்கீங்க. வேற சிவா 3வது ரவுண்டில் ஒரு ஆம்லேட் வின் பண்ணி விட்டார். நீங்கள் ஆம்லேட் சாப்பிடலாம். ஓகே ஓகே, அடிச்சுடுங்க. கருணியே இல்லாமல் நிற்கிறானுங்க. அப்புறம் அடுத்து நீங்கள் கிங்காங் குரங்க மாட்டீங்க. இப்போ உங்கள் ரவுண்டு. உங்களுக்கு இது லாஸ்ட் ரவுண்டு. நீங்கள் இதை போடலீங்கன்னா நீங்கள் தோற்றதா அர்த்தம். அந்த ஆம்லெட்டை நீங்கள் அவர் கையில் கொடுத்துட்டு போத்திக்கிட்டு அப்படியே பழைய ஓடைக்கு நடந்து போயிடலாம். சரிங்களா?
போடுங்க. இப்போ பாருங்க, அதை பிடுங்கினா மட்டும்தான் இவர் கரெக்டாக போடுவார்னு நினைக்கிறேன். இந்தாங்க போட்டு தோழா. இது லாஸ்ட் ரவுண்டு. அதாவது இதில் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்லெட் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் மேட்ச்சில் வின் கிடையாது. இந்த ஆம்லெட்டையும் அவருக்கே கொடுத்துருவார். ஓகே, இந்த கேம் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் கும்பிட்டு போடுங்க. போட்டுருவேன். அருமை அருமை. ஓ, இந்த கேமில் நம்ம காங் அவர்களை தோத்து விட்டார். காட்சிலா சிவா அவர்கள் ஒரு பால் போட்டு வெற்றி அடைஞ்சு விட்டார். காட்சிலாங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆம்லெட் கொடுத்துட்டா கடிச்சு வச்சிடாது. ஏய் ஏய், நீங்க தான் வின்னர். ஏங்க இங்க வின்னர் முகரை கடிச்சு போங்க. என்னடா டைனோசரே செத்துரு மாட்டேங்குதுங்க பாரு. வாங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நம்ம காட்சிலா மண்டையன் சிவா அவர்கள் ஜெயிச்சு விட்டார். அதனால மொத்த ஆம்லெட் அவருக்கு தான். அங்கே தொங்கி போச்சு தலை, தள்ளி வச்சு ஊற்றிட்டு போகிறான். உங்களுக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் வின் பண்ணதுக்காக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவாங்க? பெட்டர் லக்குன்னாக்கா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஆம்லெட் திங்காமையே வயிறு எப்படி இருக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துரு. ஏன் இப்போ நீ தோத்ததாவே நினைக்கலையா? அப்படி வெறி பிடிச்சது இருந்தா இவன் ஜெயிச்சு வந்து நீங்க மாதிரி நின்றுக்கிறா நாய தண்ணி இவ்வளவு கேவலாவே காட்டாது. ஓடி கிடக்குறேன். தம்பி அமர்க்கலாம் அம்மாவமாக பால் போட்டு அப்படியே ஒரு போட்ட பால் எல்லாம் கரெக்டா எல்லாம் உள்ள விழுந்தது. ஏதோ 2 பால் விழுந்து நாய நீ வேற பில்டப் பண்ணிட்டு இருக்குது. ஏங்க 2 பாலாச்சும் கரெக்டா போட்டல. அதனால அப்படிதான் அந்த கருங்கு உரங்குக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்ல. சரி இந்தாங்க, தம்பி உங்களுக்கு கூட்டி விடுறேன். உள்ளமா தோறடா இவ்வளவு துளி வேலைக்கு இத்தாஜோட புழக்கிறேன். கையை கடிச்சத சாப்பிடுவேன். தேங்க்யூ. ஏங்க அங்க 2 இருக்கு. எங்க 2 இருக்கு? அது உங்களுக்கு தான். ஏன்னா அவர் தான் தோத்துட்டாருல. அப்படியே எடுத்துட்டு போறீங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஃபுட் பிளாக் போடுங்க, நான் வந்துடுறேன். நீங்க வந்துருவீங்களா? எங்களுக்கு காசு வேணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் லாஸ்ட் டைமுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த போட்டியில் சிவா அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, காங் சிவா அவர்கள். ஓகே, இது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஆல் பெல் பட்டன் கொடுத்துங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.